Hi, hello dear students. Welcome to all 12th standard mathematics chapter 2 complex number. So எங்க சார் இருக்கும் example 2.15. This is one of the most important 5 mark question. Actually இந்த exercise and then the exercise முன்னாடி example sum சேர்த்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு 3-5 marks தான் இருக்கு. ஓகேங்களா? Yes. So அதுல 2.14 ஒரு 5 marks, 2.15 ஒரு 5 marks and then exerciseல 7th sum ஒரு 5 marks. சோ இந்த சம்மும் எக்ஸசைஸ்ல 7th வந்திருக்கு பாருங்க, அதுவும் சேம் மெத்தட். சோ அதனால இது நீங்க நல்லா வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா அந்த 7th சம் ரொம்ப ஈஸியா போடலாம். சரிங்களா? ஃபைன். சோ அப்ப இந்த சம் நம்ம சால்வ் பண்றது ஒரு 3 ப்ராப்பர்ட்டி நம்ம ஞாபகம் பண்ணணும். என்ன சார் ப்ராப்பர்ட்டி? மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் கிளியரா நமக்கு தெரியும், z பார் அப்படின்னு. மாடுலஸ் ஆஃப் z1 by z2 மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்ல இருந்துச்சு அப்படின்னா தனித்தனியா ஈக்குவலா பிரிச்சுக்கலாம். then z1 z2 ஹோல் பார் இருந்துச்சுன்னா அதை தனித்தனி நம்ம பாரா பிரிச்சுக்கலாம். இது அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் எல்லாத்துக்குமே இது வந்து போறோம். சரிங்களா? சோ இந்த ப்ராப்பர்ட்டி தான் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்க போறோம். எஸ், போயிடலாங்களா? வாங்க போயிடலாம். now சோ அப்ப क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க பாத்துடலாம். let z1 z2 and z3 be complex number such that z1 equal to r, z2 equal to r, z3 equal to r. This is greater than or equal to 0 and z1 plus z2 plus z3 is not equal to 0 அப்படின்னா ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. என்ன சார்? மாடுலஸ் ஆஃப் சொல்லிட்டு z1 z2 plus z2 z3 plus z3 z1 divided by z1 plus z2 plus z3 equal to r அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. எஸ். சோ இது क्वेश्चन மட்டும் வாங்கல, ஆன்சர் ரொம்ப லென்த்தியா போகும், ஆனா ரொம்ப ஈஸி. நீங்க ஒரு 2 பேஜ் 3 பேஜ் ஜாலியா போட்டுட்டே போலாம். பட் ஆனா ஒண்ணுமே கிடையாது, ரொம்ப 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 ஈஸியான ஃபைல் தான். லென்த்தா போகும் அவ்வளவுதான், மத்தபடி ஒண்ணுமே கிடையாது. போயிடலாமா? எஸ். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, என்ன கொடுத்திருக்காங்களோ அதை எடுத்துக்கலாம். now modulus of z1 equal to r. yes, then modulus of z2 equal to r, modulus of z3 equal to r. இதென்ன கொடுத்திருக்காங்க. yes, now so என்ன பண்ண போறோம் சார்? both side ஸ்கொயர் பண்ண போறோம். சரிங்களா? ஸ்கொயரிங் on both side என்ன சார் பண்ண போறோம்? அப்போ modulus of z1 square equal to r square, modulus of z2 square equal to r square, modulus of z3 square equal to r square. சரி, ஏன் சார் ஸ்கொயர் பண்ணோம்? இந்த ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டு வரதுக்காக தான். பாருங்க, modulus of z1 square, modulus of z square என்னன்னு தெரியும்? z bar அப்படின்னு தெரியும். now modulus of z1 square னா அப்ப அது z1 ஃபர்ஸ்ட் எழுதிடலாம், then அதுக்கு பார் போட்டுக்கலாம், is equal to r square. ஈஸி தானே? z2 ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம், then இதுக்கு பார் போட்டுக்கலாம், is equal to r square. z3 ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம், z3 க்கு பார் போட்டுக்கலாம், then r square. now இதுல இருந்து என்ன சார் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்? இங்க நமக்கு என்ன வேணும்? ஆக்சுவலா z1 z2 z3 இதுதானே வேணும். சோ அதனால இதுல இருந்து z1 z2 z3 ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சரிங்களா? எஸ். சோ அப்ப அதுல இருந்து z1 என்ன கிடைக்கும்? இங்க r ஸ்கொயர் இருக்கா, பை இந்த z1 பார் இந்த சைடு வந்துரும், அப்ப டினாமினேட்டர்ல வந்துரும். சோ z1 பார். now z2 equal to r square by z2 bar. now z3 equal to r cube by z3 bar. இதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு. சோ z1 z2 z3 ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இதை இதுல சப்ஸ்டிட் பண்ண போறோம். பண்ணிடலாமா? எஸ். சோ இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு தெரியும், இதை கேன்சல் பண்ணிடலாம். ஓகே ஃபைன். சோ இதை ஆட் பண்றோம். ஆட் பண்ணிடலாமா? z1 plus z2 plus z3 equal to z1 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? r square by z1 bar தானே, plus r square by z2 bar plus r cube by z3 bar. இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். ஃபைன். now என்ன சார் பண்ண போறோம்? r square சாரி, இங்க r square தானே. சரிங்க பாருங்க, r square தானே, இங்க r cube வருது, r square தான். சரிங்களா? எஸ். சோ இங்கே r square தான், then இங்கே r square தான். r cubeலாம் வரதுக்கு சான்ஸே கிடையாது. ஓகேங்களா? எஸ். ஏன்னா ஸ்கொயர் தானே இருக்கு, சோ அதனால கண்டிப்பா எங்க r square தான். சோ r square. சோ r square காமனா இருக்கா மூணுலயும். சோ அப்போ r square காமனா வெளிய எடுத்துடலாம்.
ஸோ ஆர் ஸ்கொயரை காமனா வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா இங்க என்ன இருக்கு 1 by z1 bar plus 1 by z2 bar plus 1 by z3 bar. Clear தானே? Yes. Now என்ன சார் பண்ண போறோம்? ஸோ இப்போ ரெண்டு சைடுமே மாடுலஸ் எடுக்க போறோம். எடுத்துடலாமா? Yes. ஸோ இங்க மாடுலஸ் கொடுக்கலாம். மாடுலஸ் ஆஃப் z1 plus பாருங்க மாடுலஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால மாடுலஸ் எடுத்துறோம். சரிங்களா? மாடுலஸ் ஆஃப் z1 plus z2 plus z3 is equal to 10 is modulus எடுக்க போறோம். அப்ப modulus of r square. now இதுக்கு modulus எடுத்தா 1 by z1 bar plus 1 by z2 bar plus 1 by z3 bar. okay yes. now இப்ப என்ன சார் பண்ண போறோம்? r square modulus வந்து வெளிய எடுத்தா அதே தான் வரும். இங்க பாருங்க இப்ப LCM எடுக்க போறது. சரிங்களா? yes. சோ அப்ப LCM எடுத்துடலாம். LCM எடுத்தா என்ன கிடைக்கும்? z1 z2 z3 ஓகேங்களா? எஸ். ஸோ டினாமினேட்டர்ல இதான் இருக்கு, இதான் வரும். மேல நியூமரேட்டர்ல என்ன சார் ஆகும்? இப்போ இந்த 1 எடுத்துட்டு போய் இது ரெண்டு கூட மல்டிபிள் பண்றோம். சரிங்களா? எஸ். ஸோ அப்போ z2 z3 z2 பார் z3 பார் பிளஸ் இந்த 1 எடுத்து இது ரெண்டு கூட மல்டிபிள் பண்றோம். இது வரக்கூடாது. ஓகேங்களா? அப்ப என்ன வரும்? z1 பார் z3 பார் பிளஸ் இந்த 1 இது ரெண்டு கூட மல்டிபிள் பண்றோம். நியூமரேட்டர்ல எதை எடுத்து மல்டிபிள் பண்றோம்? டினாமினேட்டர் எடுத்து விட்டுறணும். ஓகேங்களா? ஈஸி தானே? எஸ். சோ அப்ப இத இது ரெண்டு கூட மல்டிபிள் பண்ணா z1 பார் z2 பார் தட்ஸ் ஆல். ஓகே எஸ். நவ நமக்கு ப்ராப்பர்ட்டி என்ன சார் சொல்லுது? இண்டிவிஜுவலா பார் இருந்தா அதை சேர்த்து போட்டுக்கலாம், சேர்த்து பார் இருந்தா இண்டிவிஜுவலா போட்டுக்கலாம். ஓகேங்களா? எஸ். சோ அப்ப இது எப்படி வரும்? r ஸ்கொயர் இண்டிவிஜுவலா இருக்கு, அதை நம்ம சேர்த்து போட்டுக்கலாமா? எஸ். அதானே சொல்லுது நமக்கு ப்ராப்பர்ட்டி. ஃபைன். சோ z2 z3 bar plus z1 z3 bar plus z1 z2 bar divided by சேர்த்து பார் போடுறாங்களா? எஸ். z1 z2 z3 whole bar. are you clear my dear students? yes. fine. next என்ன சார் பண்ண போறோம் பாருங்க. இதுக்கு தனித்தனி பார் இருக்கு. சோ அப்ப அதுக்கு சேர்த்து நம்ம பார் போட்டுக்கலாம். சோ r ஸ்கொயர் z2 z3 plus z1 z3 plus z1 z2 என்ன பண்ண போறோம்? தனித்தனி பார் எடுத்து சேர்த்து போட போறோம். divided by இங்க அதே மாதிரி என்ன இருக்கு? z1 z2 z3 பார் இருக்கு. சரி, ஏன் சார் அப்படி போட்டோம்? ஏன் அப்படி போட்டோம்? நம்ம ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுது? நியூமரேட்டர் டினாமினேட்டர்ல பார் இருந்தா என்ன பண்ணிடலாம்? அதை கேன்சல் பண்ணிட்டு அப்படியே எழுதிக்கலாம். அதான் நம்ம ப்ராப்பர்ட்டி சொல்லுது. yes. fine. so is equal to r square. இது என்ன பண்றோம்? பார் விட்டுட்டு எழுதுனா அப்ப என்ன வரும்? z2 z3 plus z1 z3 plus z1 z2 divided by இங்க என்ன இருக்கு? z1 z2 z3. okay clear? fine. so சார் இங்க போட்டுடுமா? அங்க என்ன பண்றீங்க? போட்டுடுமா? yes. left hand side என்ன இருக்கு? ஆல்ரெடி modulus of z1 plus z2 plus z3 left hand side தானே இருக்கு? z3 left hand side தான் இருக்கு. fine. so அப்போ இது நம்ம இங்க எப்படி எழுத போறோம் பாருங்க. நம்ம ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுது? modulus of z1 by z2 அப்படின்னு இருந்துச்சுன்னா தனித்தனி பிரிச்சுக்கலாம். modulus of z1 by modulus of z2. எஸ், அதான ப்ராப்பர்ட்டி. சோ அப்போ இது மாடுலஸ் குள்ள இருக்க தனித்தனி மாடுலஸ் போட்டு நம்ம பிரிச்சு எழுதிக்கலாம். now r ஸ்கொயர் மாடுலஸ் ஆஃப் தனித்தனி பிரிச்சு எழுதிக்கலாமா? z2 z3 plus z1 z3 plus z1 z2 divided by பாருங்க இதுக்கு நம்ம என்ன இண்டிவிஜுவலா பிரிச்சு எழுதிக்கிறோம். மாடுலஸ் ஆஃப் z1 z2 z3. now என்ன சார் பண்ண போறோம்? r ஸ்கொயர் இது அப்படியே எழுதிக்கலாம். z3 சாரி z2 z3 plus z1 z3 plus z1 z2 divided by இது என்ன பண்ணிக்கலாம்? இண்டிவிஜுவலா பிரிச்சு எழுதிக்கலாம். எஸ், அது என்ன சொல்லுது ப்ராப்பர்ட்டி? சோ அப்ப இண்டிவிஜுவலா z1 z2 z3. ஏன் சார் நம்ம இண்டிவிஜுவலா பிரிச்சு எழுதுறோம்? ஏன் அப்படின்னா இதுக்கு வேல்யூஸ் கொடுத்திருக்காங்க. என்ன வேல்யூஸ் கொடுத்திருக்காங்க? क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. z1 z2 z3 மூணுக்கு என்ன கொடுத்திருக்காங்க?
ஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை இங்க சப்ஸ்டிட் பண்ண போறோம். சரிங்களா? Z1 Z2 Z3 ஆர் போட்டா இங்க என்ன கிடைக்கும் நமக்கு? ஆர் ஸ்கொயர். இதை அப்படி எழுதிக்கலாமா? Z2 Z3 பிளஸ் Z1 Z3 பிளஸ் Z1 Z2 divided by R into R into R. கரெக்டுங்களா? ஸோ அப்போ என்ன ஆயிடும் நமக்கு? R கியூப் ஆயிடும். எஸ், கரெக்ட். ஸோ அப்போ இந்த ஸ்கொயருக்கு ரெண்டு போயிடுமா? அப்ப இங்க என்ன இருக்கும்? ஆர் மட்டும் தான் இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு? Z1 பிளஸ் Z2 பிளஸ் Z3 இருக்கு. ஸோ அப்ப என்ன பண்றோம் சார்? இந்த ஆர் இங்க எடுத்துட்டு வந்துடுறோம், இந்த வேல்யூ இங்க எடுத்துட்டு போயிடுறோம். சரிங்களா? எஸ். இந்த ஆர் இங்க வந்துருமா? எஸ். இங்க என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கலாம். Z2 Z3 plus Z1 Z3 plus Z1 Z2 divided by அந்த டேர்ம் இங்க எடுத்துட்டு வந்துட்டோம். சரிங்களா? இந்த டேர்ம் இந்த டேர்ம் மாடுலஸ் ஆஃப் Z1 plus Z2 plus Z3 ரெண்டுத்துக்கு தனித்தனி வந்து மாடுலஸ் இருக்கா? தனித்தனி மாடுலஸ் இருந்தா என்ன பண்ணலாம்? சேர்த்து மாடுலஸ் போட்டுக்கலாம். எஸ். ஸோ அப்போ அவர் ஃபைனல் ஆன்சர் ஆர் ஈக்குவல் டு சேர்த்து மாடுலஸ் போட்டுக்கலாம். எஸ். ஸோ இது இங்கே எழுதிக்கலாமா? இது ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். Z1 Z2 பிளஸ் இது செகண்ட் எழுதிக்கலாம். அப்படி எழுதுறது எந்த சேஞ்சஸ் ஆக போறது இல்லை. Z2 Z3 பிளஸ் Z1 Z3 divided by Z1 plus Z2 plus Z3 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். பாருங்க எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க இந்த 5 மார்க். இதுல என்ன ஒரு 3 ப்ராப்பர்ட்டி பேசிஸை வச்சு பேஜை ஃபில்அப் பண்றோம் அவ்வளவுதான். ஓகேங்களா? எஸ். மற்றபடி இதுல எதுவுமே கிடையாது. ரொம்ப ஈஸியா சூப்பரா டெஃபினட்டா புரியும். ஸோ இந்த கொஸ்டின் எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட் கிளாஸ்ல சார் வேற ஒரு கொஸ்டினோட நான் உங்களை மீட் பண்றேன். ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ டு ஆல். பை பாய். இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க.